முடிய போது எல்லாரும் போய் தூங்க போறாங்க அப்படின்ற ஒரு டைம் வந்துச்சு சார். சம்பந்தமே இல்லாம ஒரு சண்டை அப்படின்னு ஆரம்பிச்சாங்க சார். சரி ஓகே, இது ஏதோ ஸ்டூடெண்ட் சண்டை தானே, ஏதோ ஒரு ஸ்கிரிப்டுக்குள்ள ஒன்று பண்றாங்கப்பா அப்படின்னு பண்ணிட்டு போறதுக்குள்ள ராணவ் பயங்கர ஹைப்பர் ஆகி அவன் பாட்டுக்கு போய் கத்துன்னு கத்திட்டு இருந்தான் சார். உள்ள உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்ல அப்படின்னோடனே பட்டுன்னு எல்லாரும் இந்த வீட்டுல இருக்கிற 19 பேரும் என்ன கார்னர் பண்றாங்க எனக்கு தோணுது அப்படின்றான். என்னடா சொல்ற, இப்ப வரைக்கும் எல்லாரும் ஜாலியா தானே பேசுனேன், இப்ப வேற மாதிரி சொல்ற அப்படின்னோடனே இல்ல எனக்கு ஒரு மாதிரி படப்படன்னு ஆகுது, எனக்கு ஒரு மாதிரி ஆகுது, எனக்கு தொட்டு பாருங்க அப்படிலாம் பண்ற. எனக்கு ஒரு மாதிரி பயந்துட்டேன் சார், ஏதோ ஆயிடுச்சு போல இருக்கு அவனுக்கு அப்படின்னு ஆயிடுச்சு. சரி உட்கார்ற, ஒரு நிமிஷம் உட்கார்ற அப்படின்ன உடனே சிவா நான் போய் தண்ணி எடுத்துட்டு இருடா நான் போய் தண்ணி எடுத்துட்டு டக்குனிவன் அண்ணா சுடு தண்ணி எடுத்துட்டு வாங்க 1 நிமிஷம் எடுத்துருவாங்கன்றான் சார். எனக்கா எனக்கு சத்தியமாவே இவன் கேரக்டரா பண்றானா இல்ல நிஜமாவே ராணவா பண்றானா, இவனுக்கு என்னதான் பிரச்சனை எனக்கு ஒண்ணுமே புரியல சார். எல்லாரும் எனக்கு கலாய்க்கிறாங்கன்றான். சரிடா உனக்கு அது பிடிக்கலையான்னு கேட்டா இல்ல எனக்கு ஜாலியா தான் இருக்கு, நான் வீட்டை விட்டு வெளில போயிட்டேன்னா என்ன பண்றது, எப்படி ஆயிட்டேன்னா நான் ராணவ் ப்ளீஸ் நீ என்னன்னு மட்டும் சொல்லிட்டேன்னா அதுக்கு மட்டும் சொல்யூஷன் கண்டுபிடிச்சலான்னு விபி சார் அங்கிருந்து விறுவிறுன்னு வந்தாரு சார். வந்துட்டு என்ன நடக்குது சொல்லு ராணவ் அப்படின்னு அவரு ஒரு இதுல இருந்தாரு சார். நல்ல இருடா இப்பதான் வந்திருக்கான் ஆரம்பிச்சிருக்கான், நீ முதல்ல இருந்து கேட்காதுறானா எனக்கு ஒண்ணு சொன்னா இல்ல சார், அதை அப்படியே அச்சு பிசுறாம திரும்பி முதல்ல இருந்து சொல்றாரு சார். எனக்கா ஐயோ, இந்த நீங்க சொல்வீங்களே சார் ஒரு படத்துல நான் கிரிக்கெட் விளையாட போனேன் அந்த மாதிரி அப்படி இருந்தது சார் எனக்கு. ஆனா கடைசி வரைக்கும் அவனுக்கு என்ன பிரச்சனைனே தெரியல. ஒரு கட்டத்துக்கு மேல சரி இந்த பிரச்சனை வேணாம், வேற பிரச்சனை வெளில நடந்துக்கிட்டு அங்க போய் பாக்கணும்னு சவுண்ட் உடனே அவள நீ என்ன சொல்லுவ எனக்குதான் அப்படின்றா. நீ உனக்கு என்னடி பிரச்சனை அப்படின்னா லவ் பண்ண கூடாதுன்னு அவன் எப்படி சொல்லுவான், நாங்க முதல்ல லவ் பண்றோம் அவனுக்கு யார் சொன்னது. உடனே நடுவுல பிரின்சிபல் மேம் சௌந்தர்யாவை தூக்கி அந்த சைடு வேற வீசுறாங்க. என்னடா நடக்குது ஒண்ணுமே புரியலையே. அந்த ஜோன்ல தான் சார் இருந்தேன். வெளியில ஒரு 10 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. நீங்க என்னடா பண்றீங்க, நாங்க அமைதியா ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ப்ரொடெஸ்ட் பண்றீங்க அப்படின்னு கேட்டா இல்ல ஸ்கூல்ல நாள்ல இருந்து யாருமே லவ் பண்ண கூடாது அப்படின்றாங்க. எனக்கு புரியவே இல்லையடா, யார லவ் பண்ணிட்டு போறாங்க, உங்களுக்கு என்னடா பிரச்சனை, அவங்க லவ் பண்றது எங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கு, எங்களால எங்களோட ரோலை பண்ணவே முடியல அப்படின்றாங்க. இப்போ எனக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா இதுக்கு என்ன சார் சொல்யூஷன் நான் சொல்றது, எனக்கு ஒண்ணுமே புரியல. டே எனக்கு முதுகு வலிக்குதுடா, காஃபி 10 வாட்டி கேட்டீங்கல்ல, எல்லாருக்கும் போட்டு குத்தல, நல்லா சாப்பிட்டு மேம் சூப்பரா இருந்துச்சு மேம் சொன்னீங்கல்ல, அதெல்லாம் நான் தாண்டா பண்ணேன், என்னால முடியலடா அப்படி ஆயிடுச்சு சார். நான் சௌந்தர்யா கிட்ட அப்ப கூட சரி ஓகே மத்தவங்க கிட்ட சொன்னா புரிஞ்சுப்பாங்களான்னு தெரியல, சரி இவ ஃப்ரெண்ட் ஆச்சேன்னு சொல்லி மச்சான் காலையில எழுந்திருச்சேன்டா முதுகுலாம் வலிக்குதுரா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விட்டுறேன் அப்படின்ற. அவ கொஞ்ச நேரம் அமைதியா திருப்பி ஆரம்பிச்சிட்டா சார். 2வது வாட்டி மச்சான் அப்படின்னா இப்ப என்ன உனக்கு கால எழுந்திரிச்சதுதான் பிரச்சனையா அப்படின்ட்டா. புரிஞ்சுக்கலையோ, இவங்க எல்லாரையும் புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தானே நம்ம ஒண்ணு பண்ணோம். சரி இதுக்கு மேல என்னதான் சொல்யூஷன் பார்த்தா ராணவ் உள்ள கடகடன்னு வெளில வந்தா சார். இப்ப என்ன கேம் விளையாடணுமா, வாங்க கேம் விளையாடலாம் வாங்க தலைக்கு சுருன்னு ஏறிடுச்சு சார். அவ்வளவு நேரம் சாதுவா உட்கார்ந்து இருந்த ஜெஃப்ரி நான் யாரு தெரியுமா, ஊர்ல பெரிய ரவுடி, நான் இங்கதான் இந்த மாதிரிலாம் ஊர்ல வேலை பெரிய வா 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 அப்படின்னு அவன் போறான் சார். எனக்கா டே இன்னும் முடியலையா, இது மறுபடியும் ஆரம்பிக்குதா. சோ இதுதான் நடந்துச்சு சார்.